டுடே நம்ம வந்து கேட்டியா V5ல நம்ம லாஸ்ட் செஷனில் பார்த்தோம்ல ஒரு ப்ராக்டிக்கல் மாடல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சாலிட் மாடல். அந்த மாடலை வந்து நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மெக்கானிக்கல் டிசைன் அசம்பிளி டிசைன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் எக்ஸிஸ்டிங் காம்போனண்ட் ஆல்ரெடி பண்ணிட்டேன்ல, அந்த பிளாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். இதில் வந்து எக்ஸிஸ்டிங் காம்போனண்ட் வித் பொசிஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டில் நம்ம மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட்ஸ் ஆல்ரெடி சேவ் பண்ணது இருக்கும். நான் பார்ட் 1 கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு எப்போவுமே எடுத்துகிட்டு வர காம்போனண்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காம்போனண்ட் எடுத்துகிட்டு வரேன். அதே சேம் எக்ஸிஸ்டிங் வித் பொசிஷனிங் எக்ஸிஸ்டிங் காம்போனண்ட் வித் பொசிஷனிங்கில் பார்ட் 2ல் இதை எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே கொடுத்துறேன். இது மாதிரி தான் வரும் டிஃபால்ட்டாக பொசிஷனில். நீங்கள் இதை மூவ் பண்ணிக்கலாம். இந்த காம்போனண்ட்டை நான் மூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். மூவ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கும் ஒரு மேனிப்புலேஷனில் வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எந்த டைரெக்ஷனில் இது கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா டைரெக்ஷனும் காட்டும் உங்களுக்கு டேப்பில். இதில் எந்த டைரெக்ஷன் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ண போகிறேன் அசம்பிள் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஹோல்ஸ்லாம் வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இந்த கார்னரும் இந்த கார்னர் மட்டும் நான் கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸும் மேட்டு கொடுக்குறேன். 0 ஓகே கொடுத்துட்டு இது வந்து அப்டேட் கொடுத்தா அப்டேட் ஆகிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு காம்போனண்ட் வந்து நான் அந்த பின் மாதிரி இருக்கிறது அதை எடுத்துகிட்டு வரேன். தேர்ட் பார்ட்டு இது ஓகே கொடுத்துட்டு இதையும் வந்து அலைன் பண்ணிக்கிறேன் நான். இதுவும் அலைனு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸும் மேட்டு 0ல் இருக்கணும். டைரக்ஷன் மட்டும் நான் வந்து ஆப்போசிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன். ஓகே ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேம் அதே காம்போனண்ட் வந்து தேர்ட் காம்போனண்ட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு இதுவும் அலைன் பண்ணிவிட்டு மேட்டில் நான் இந்த ஃபேஸும் இதுவும் கொடுத்துட்டு 0 கொடுத்துட்டு ஆப்போசிட் கொடுக்குறேன். இது மாதிரி கன்ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன் இதையும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்க்ரூ வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அது எடுத்துகிட்டு வரேன். எக்ஸிஸ்டிங் காம்போனண்ட்டில் போயிட்டு ஸ்க்ரூ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் வந்து அலைன் கொடுத்துட்டு மேட்டு இதையும் அப்டேட் கொடுத்துட்டா ஓகே ஆகிடும். கொடுத்துட்டேன். இதே மாதிரி நீங்கள் வந்து எல்லா போல்ட்டும் வந்து அசம்பிள் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு சேம் இதில் வந்து இதுவும் கொடுத்துட்டு இதுவும் மேட் ஓகே கொடுத்துட்டேன். நான் எல்லாமே இப்போ அசம்பிள் பண்ணிட்டேன். உங்களுக்கு அசம்பிளி ஆயிடுச்சு.
பண்ணியாச்சு. இப்போ இதை செக்ஷன் பண்ணி பார்க்கணுன்னா எப்படி பார்க்கணுன்னா, இங்கே செக்ஷனிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் நேம் வந்து நீங்கள் எது வேணுமோ அது கொடுத்துக்கிட்டு பொசிஷனில் நீங்கள் என்ன பொசிஷன் வேணுமோ அதை மாற்றிக்கலாம். இதில் அதே மாதிரி உங்களுக்கு எதனா கோஆர்டினேட் எதுனா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த எடிட் பொசிஷனில் இதில் வால்யூம் கட்டுன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கட்டாகி காட்டும். அது வேணான்னா இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செக்ஷன் வந்து இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே சேவ் ஆகிருக்கும். உங்களுக்கு செக்ஷன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ எக்ஸ்ப்ளோர்ட் எப்படி பண்ணணுன்னா, என்னன்னு சீனில் போய்ட்டு நீங்கள் நேம் வேணுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக் நேம் எடுத்துகிட்டு எதனா ஒரு நேம் வேணுன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டீன் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர்டுன்னு இதை கொடுத்தீங்கனாலே இது மாதிரி ஒரு விண்டோ வரும். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும். நீங்கள் வேணும்னா இதில் வந்து ஓவர்லோட் ஆப்ஷன், எடிட் ஆப்ஷன் வந்து எடிட் பண்ணியும் சேவ் பண்ணிக்கலாம். இது இப்போ நான் இதை ஓகே எக்ஸிட் சீன் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். இதில் உங்களுக்கு டீயில் வந்து சேவ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இது மாதிரி செக்ஷனும் சீன் எக்ஸ்ப்ளோர்டு இது மாதிரி க்ரியேட் பண்ணுறது இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ உங்களோட கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இங்கே எல்லாமே இருக்குது. நீங்கள் இது எல்லாமே வேணும்னா ஹைடும் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி க்ரீன் கலரில் உங்களுக்கு தெரியுதுல்ல, அதனால். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நிறைய மாடலிங் அசம்பிளிலாம் பார்க்கலாம் நம்ம வீடியோஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.